everyone, welcome to CP channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல சுவையான அதிரசம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாங்க. பாரம்பரியமான இனிப்பு பலகாரம்னா அது அதிரசம் தாங்க. நிறைய பேர் அதிரசம் ரொம்ப கஷ்டமான ஒரு ரெசிபின்னு நினைப்பாங்க. ஏன்னா அதுக்கு பாகு பதம் கரெக்டா வரணும், மெஷர்மெண்ட்டும் சரியா வரணும். ஒரு சிலருக்கு எண்ணெயில போடும் போதே பிரிஞ்சிருங்க. ஆனா இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸ்கள் ஃபாலோ பண்ணாலே போதுங்க, ஈஸியா பண்ணிடலாம். உள்ள சாஃப்டாகவும் வெளியே கிறிஸ்பியாகவும் இருக்கிற இந்த அதிரசத்தை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல 1/2 கிலோ பச்சரிசி எடுத்துக்கலாங்க. நீங்க எந்த பச்சரிசி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த பச்சரிசியை நல்லா கழுவிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. பச்சரிசி 2 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சுங்க. இப்போ தண்ணியை வடிச்சிட்டு ஒரு சுத்தமான வெள்ளை துணியில ஒரு 10 நிமிஷம் ஃபேன் காத்துல காய வச்சு எடுத்துக்கலாங்க. ரொம்ப காயணும்னு அவசியம் இல்லைங்க, லேசா ஈரப்பதம் இருக்கணும். இப்போ நல்லா பரப்பி விட்டுக்கலாங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. உள்ளங்கையில அரிசியை எடுத்தா அங்கங்க அரிசி கையில ஒட்டணுங்க, அதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ அரிசியை ஜார்ல சேர்த்துட்டு ஒரு 6 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாங்க. நைஸா அரைக்க வேண்டாங்க, பிறுபிறுன்னு அரைச்சி எடுத்துக்கிட்டா போதும். மாவு கையில பிடிக்கிற பதத்துக்கு வரணுங்க, அதான் சரியான பதம். இப்போ இந்த மாவை தனியா ஒரு வெசல்ல மாத்திக்கலாங்க. இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, மாவை கஷ்டப்பட்டு சலிக்கணும்னு அவசியம் இல்லைங்க. சலிக்காமலேயே நம்மளுடைய அதிரசம் சூப்பரா சாஃப்ட் அண்ட் கிறிஸ்பியா வருங்க. 1/2 கிலோ பச்சரிசிக்கு 400 கிராம் வெல்லம் எடுத்துக்கலாங்க. இதை ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாங்க, அதிகமா சேர்க்க வேண்டாம். இப்போ வெல்லம் எல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சுங்க, நம்ம வடிகட்டிடலாம். ஆகு பதம் வந்ததுக்கு அப்புறம் ஃபில்டர் பண்றது கொஞ்சம் கஷ்டங்க, அதனால நம்ம இப்பவே ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போ ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சுங்க. பாருங்க எவ்வளோ அழுக்கு இருக்குதுன்னு. பாகு பதம் வர வரைக்கும் ஸ்டவ்ல வச்சு சூடு பண்ணிக்கலாங்க. பாகு பதத்துக்கு வந்துருச்சான்னு பார்க்கறதுக்காக ஒரு தட்டுல கொஞ்சமா தண்ணி வச்சுட்டு பாகு அதில் ஊற்றி பார்க்கலாங்க. அதை கையில் எடுத்து பார்த்தா தக்காளி பதத்துக்கு வரணுங்க, அதான் சரியான கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற மாவுல பாகு ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா கைவிடாம கிளறி விட்டுக்கலாங்க. இதுல நம்ம மெயினா சோடாப்பு சேர்க்கலைங்க. சோடாப்பு சேர்க்காமலேயே நம்மளோட அதிரசம் சாஃப்ட் அண்ட் கிறிஸ்பியா வருங்க. மாவை நல்லா கலந்து விட்டாச்சுங்க. இப்போ இந்த மாவை 2 நாள் வெளியே வச்சிருக்கலாங்க, ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டாம். தட்டை வச்சு மூடி வச்சிடலாங்க. இப்போ 2 நாள் ஆயிடுச்சுங்க, நம்ம எடுத்து பார்க்கலாம். மாவு நல்லா வந்திருக்குங்க. நம்ம அதிரசம் போட ஆரம்பிச்சிடலாங்க. இப்போ ஒரு தட்டில் பட்டர் ஷீட் எடுத்துக்கலாங்க. லேசா அதுக்கு மேல நெய் தடவிக்கலாங்க. இப்போ மாவை எடுத்து நல்லா உருண்டையா உருட்டிக்கலாங்க. அதிரசம் ஷேப்புக்கு நல்லா தட்டி எடுத்துக்கலாங்க. எண்ணெய் முதல்ல ஹை ஃப்ளேம்லையும் போட்டதுக்கு அப்புறம் லோ ஃப்ளேம்லையும் இருக்கணுங்க. அப்போதான் அதிரசம் நல்லா கிறிஸ்பியா உள்ள சாஃப்டாவும் நல்லா வெந்தும் வருங்க. உங்களுக்கு மாவு 2 நாள் கழிச்சும் கரெக்டான கன்சிஸ்டன்சி இல்லாம கொஞ்சம் தண்ணியா இருக்க மாதிரி தெரிஞ்சது அப்படின்னா நீங்க 2 டீஸ்பூன் கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கலாங்க.
நீங்க பிகினர்ஸா இருந்தீங்கன்னா ஒவ்வொரு அதிரசமா போட்டு எடுத்துக்கலாங்க. நம்மளுடைய பாகு பதம் கரெக்டா இருந்துச்சுன்னா எண்ணெயில போட்டா பிரியாம வருங்க. இப்போ நம்மளுடைய அதிரசம் 2 சைடு நல்லா வெந்து சூப்பரா ரெடி ஆயிருச்சுங்க. அதே மாதிரியே இருக்கிற மாவுல எல்லா அதிரசத்தையும் போட்டு எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய சுவையான சூப்பரான அதிரசம் தயாராயிருச்சுங்க. பாரம்பரிய சுவையுடைய இந்த அதிரசத்தை உங்க வீட்லயும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் எப்பெல்லாம் வீடியோ போடுறேனோ அப்பெல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். தேங்க்யூ.